பெண்கள் உரிமைகள் 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதா ஐநா பாதுகாப்பு சபையில் ஏற்றுக்கொண்டது. இது பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா என அழைக்கப்படுகிறது. 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களுக்கு உரிமையை அங்கீகரிப்பதற்கும் உலகளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தளத்தை உருவாக்கியது. இது யூனிஃபெம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 செயல்பட்டு வருகிறது. பெண்களும் சிறுமிகளும் உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கும் போது தான் உண்மையான சமத்துவம் நிலவுகிறது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம். இந்த சட்டம் குடிமக்களுக்கு பெற்றோர்களுக்கும் பராமரிப்புகளை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டப்பூர்வமான கடமையாகிறது. முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுகின்றன. நெக்ஸ்ட் சில சட்டங்கள் பார்த்துலாம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து திருமண சட்டம் 1955, இந்து வாரிசு சட்டம் 1956, வரதட்சணை தடை சட்டம் 1961, பெண்கள் கேலி செய்வதற்கான எதிரான சட்டம் 1997, அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999, தொழிற்சாலை சட்டம், தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நலச்சட்டம் 1961, வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005. இந்து விதவை மறுமண சட்டம்னா விதவைகள் மறுமணம் பண்ணுறாங்களா அது சட்டப்பூர்வமாக்கியது இந்த விதிப்படி. இந்து திருமண சட்டம்னா பெண்களோட திருமண வயது 21 சட்டப்பூர்வமாக்கிறது. இந்து வாரிசு சட்டம்னா பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக ஒப்பிடுவதை உறுதி செய்கிறது. வரதட்சணை தடை சட்டம்னா வரதட்சணை பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது. பெண்கள் கேலி செய்வதற்கான எதிரான சட்டம்னா பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. அநாகரிகமான சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம்னா பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்கிறது. இந்த 4 சட்டம் எதுக்குன்னா பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டம்னா கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. தேங்க்யூ.